ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் தான் பார்க்க போறோம். சார் என்ன சார் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ல ரொம்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா பிளானிங். ஸோ பிளானிங் எப்படி நடக்குது, திட்டமிடுதல் எப்படி நடக்குது, நிதி ஆயோக்னு எப்படி இருக்கு, அது எல்லாத்தையுமே இந்த லெசன்லயே பார்த்துடலாம். ஸோ திட்டமிடுதலுக்கான வரலாறுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை முதற்கொண்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லெசன்ல ஒன் பை ஒன்னாவே பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்த்துலாமா? விடுதலைக்கு முன்ன விடுதலைக்கு பின்புன்றது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியமோ அது மட்டும் இந்த லெசன்ல பார்ப்போங்க. இந்தியா விடுதலை ஆவதற்கு முன்பாக திட்டமிடுதல் என்ற தேவையை ஃபர்ஸ்ட் உணர்ந்தவர் யாருன்னா விஸ்வேஸ்வர ஐயா தாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1936ஆம் ஆண்டு. இவர்தான் இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்துல நிறைய சொல்றாருங்க. இந்தியா வந்து 10 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தணும். அந்த 10 ஆண்டு திட்டங்கள் மூலமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை 1936ல வைக்கிறாருங்க. சரிங்களா? 1936. சரிங்களா? இந்த நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி என கருதப்படுபவர் யாருன்னா இவர் தாங்க. இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா விஸ்வேஸ்வர ஐயா தான். அடுத்தது திருப்பி என்ன நடக்குது பாத்தீங்கன்னா 1938ல அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடக்குதுங்க. இதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பக்கம் என்ன பண்றாரு நிக்கிறாரு, பட்டாபி சீதாராமையா ஒரு பக்கம் நிற்பாங்க. இதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்று தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை எதிர்படுறாங்க. ஸோ அப்போ தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டுனா 1938 வந்துடும். ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த அறிக்கை ஒரு காலங்கள்ல என்ன ஆயிடும், செல்லாதாகிவிடும். தலைவரா யார் நியமிப்பாங்கன்னா நேரு தான் நியமிப்பாங்க. ஸோ அது போச்சுங்க. அடுத்தது 1944 இந்த பம்பாய் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா 8 தொழில் அதிபர்கள் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய 8 தொழில் முனைவோர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த பம்பாய் திட்டம் அப்படின்றத சொல்றாங்கப்பா. அதே 1945ல மக்கள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை முன்மொழிதார். யாருன்னு பாத்தீங்கன்னா எம்.என். ராய். புரியுதுங்களா? பாருங்க 1944ல பம்பாய் திட்டம், 1945ல ஓகேங்களா மக்கள் திட்டம் திஸ் மீன் 45. 1944 தான் இங்க வருது பாருங்க. ஸ்ரீமன் நாராயணன் அவர்களால் காந்திய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதுதான் லாஸ்ட் 1950ல என்ன கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா சர்வோதயா திட்டத்தை கொண்டு வராங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை விட நம்ம இன்னும் ஷார்ட்டா எழுதுறோம் பாருங்களேன். 1944ல பம்பாய் திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 1944ல காந்திய திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 1945ல மக்கள் திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 1950ல சர்வோதயா திட்டம் அறிவிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க தொழிலதிபர்கள், காந்திய திட்டம், காந்திக்கும் தொழிலதிபர்களுடைய மாட்டியின் யாருன்னா மக்கள் இவங்களை காப்பாத்துக்கு வரதுதான் சர்வோதயம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ இந்த 5 திட்டங்களையும் வரிசையா கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வைங்க போதும். ஸோ இந்தியா விடுதலைக்கு பின்பு திட்டமிடுதல்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ நம்ம எக்ஸாம்ல இந்த டிபிஎஸ்பி இருக்கு பாத்தீங்களா, அரசியலமைப்பு பிரிவு 4ல் அரசு கொள்கைகளுக்கான வழிகாட்டு கொள்கை நெறிமுறைகள் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்தும் வண்ணம் அரசியலமைப்புல இந்த டிபிஎஸ்பில கூறியிருக்காங்க. திட்டம் பிளான் பண்றது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது மட்டும் பாருங்க. அடுத்தது இந்திய திட்ட ஆணையம் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா 1950 மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதன் முதல் தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? 3வது இந்திய அரசு தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்ட ஆணையம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடன் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கும் நோக்கமாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனா இங்க 5வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, மத்திய மாநில அரசுகளின் கடமையாகும். எதுனா அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது யாருடைய கடமை? இவங்க திட்டத்தை மட்டும் தான் திட்ட ஆணையத்தோட வேலை. நடைமுறைப்படுத்துவது யாருடைய வேலைன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கடந்த 5 ஆண்டு திட்டங்களை பத்தி 12 5ஆண்டு திட்டங்கள் நடைபெற்றிருக்கு. அதனுடைய வரிசைகள் நம்ம பார்த்துடலாங்க. அடுத்தது திட்ட ஆணையத்தின் பணிகள். சரி, இவங்களுடைய பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான மூல வளங்களை மதிப்பீடு செய்வது திட்ட ஆணையத்தின் பணியாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. 2வது மனித வளங்கள், மூலதன கச்சா பொருட்கள் ஆகியவனும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது மூல வளங்களை மிகுந்த திறனுடன் சமநிலையும் தவறாமல் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்து ஆணையத்தின் முதன்மையான பணியாகும். வளங்களை பத்தி தாங்க அதிகமா பேசுறாங்க. 4th ஒன் இது பாத்துருங்க டைரக்டா. வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் சூழ்நிலைகளை அடையாளம் காண வேண்டியதும் ஆணையத்தின் பொறுப்பாகும். இப்போ ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஏதாச்சும் ஒரு வளர்ச்சி செய்ய போறோம்னா அதுக்கு இடையூறா இருக்கும் பாத்தீங்களா,
அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து சரி பண்ணக்கூடியதும் யாருடைய பணினா திட்ட ஆணையத்துடைய பணிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா சொல்றாங்க. ஸோ இலக்குகள் என்ன பார்த்தீங்கன்னா இலக்குகள்லாம் வைக்கல. ஒரு திட்டத்தின் பல்வேறு கட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைவேற்றப்பட வேண்டிய இலக்குகளை வரையறுப்பாங்க. அது செயல்படுத்துறதுக்கு கடமை யார்கிட்ட இருக்கு? மத்திய மாநில அரசுக்கு தான் சொல்றாங்க. அப்போ திட்ட ஆணையத்தின் நிறுவனமும் அமைப்பும் எப்படி சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தலைவர் பிரதமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒவ்வொன்றா எழுதுங்க. 4 முழு நேர உறுப்பினர்கள், கேபினெட் அமைச்சர்கள், 4 பகுதி நேர உறுப்பினர்கள் ஆகியோரை திட்ட ஆணையம் கொண்டுள்ளது. அப்ப பாருங்க எல்லாத்துலயுமே 4ன்னு வந்துடணும். 4 முழு நேர உறுப்பினர்கள், கேபினெட் நிலையில் உள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள். அப்ப திட்ட ஆணையத்துல 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4+4 முழு நேரம் 4, பகுதி நேரம் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பாருங்களா? கேபினெட் அமைச்சர் நிலையில் உள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள். அப்ப பாருங்க அடுத்தது முழு நேர ஊழியர்களை பொறுத்தமட்டில் தொழில்நுட்பத்துறை, பொருளாதார நிர்வாகம் ஆகிய துறைகளில் வல்லமை மிக்கவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல சொல்றாங்கப்பா. அப்போ திட்ட ஆணையத்தின் தலைமை பொறுப்பு யார் ஏற்பாங்கன்னா பிரதமர் தாங்க ஏற்கிறாங்க. அப்ப இங்க யாருக்கு அதிகமான பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரதமருக்கு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிக்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லுவாங்கப்பா. இது என்ன பண்ணுன்னா திட்ட ஆணையத்துக்கு பரிந்துரைகள் கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்களேன். பிரதமர் தலைவராக இருந்த கூட்டங்கள் தலைமை ஏற்று நடத்துவார்னு சொல்றாங்க. அப்போ யாருடைய தலைமையில கூட்டங்கள் நடக்கும்னா பிரதமர் தலைவராக இருக்கும் தான் நடக்கும். ஆணைய துணைத் தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்படும் ஒருவர் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக செயல்படுகிறார். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த நிர்வாக தலைவர் துணைத் தலைவருடைய பொறுப்பு என்னன்னா அவர் தான் செயல்படுத்துவார். இவர் பிரதமர் என்ன பண்ணுவாரு? திட்டங்களுக்கு எல்லாமே ஓகே கொடுப்பாரு. ஆனா அது செயல்படுத்துறதுடைய விளக்கம் யார்கிட்ட இருக்குன்னா நிர்வாக தலைவர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி இந்த பகுதி நேர உறுப்பினர்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கங்க போதும் இந்த லெசன்ல. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல பல கொஸ்டின்கள் இருக்குங்க. சோ பாருங்க கூட்டு பொறுப்பு என்னும் நெறியின் கீழ் திட்ட ஆணையம் இயங்குகிறது. கரெக்டா பாருங்க. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணணும்? திட்டங்களை கரெக்டா செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. பொது பிரிவு, பொருள் பிரிவு, நிர்வாக பிரிவு என 3 பிரிவுகள் ஆணையம் பிரிக்கப்பட்டுள்ளது. தனித்தனியா பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி திட்டங்களை வகுத்து கொடுக்கறது இவங்களுடைய வேலையா வச்சிருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா உணவு, வேளாண்மை, மின்சாரம், நீர்ப்பாசனம், போக்குவரத்து போன்ற தனிப்பட்ட துறைகளுக்கான திட்டங்கள் பொருள் பிரிவின் கீழ் வரும். இதெல்லாம் நான் என்ன பண்ணேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் மின்சாரம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யார்கிட்ட டிபெண்ட் பண்ணி மாதிரி இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீர்ப்பாசனமும் பார்த்திருப்பீங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனான்னு சொல்லிட்டு சொட்டு நீர் பாசனம். ஸோ அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கும் என்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம யார்கிட்ட டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றது சொல்றாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் ரிலேட்டடா கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன். தேசிய திட்டக்குழு. ஐயா நீங்க திட்டக்குழுல பிரதமர் தலைவர்னு சொல்லிட்டீங்க, நிர்வாக தலைவர் சொல்லிட்டீங்க, எல்லாமே அடக்கிட்டீங்க கரெக்டுங்க ஐயா. அதுக்கு எதுக்கு தேசிய திட்டக்குழுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா திட்டத்தையும் போடுறீங்க. ஆனா எல்லா மாநிலங்களுக்கும் சரியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கஷ்டமா இருந்துச்சுங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க. 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் 1965 தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்பங்க 1965 அமைக்கப்பட்டது. அப்ப பாருங்க அறிவியல், பொறியியல், பொருளாதாரம் ஆகிய துறை வல்லுநர்களை கொண்டு உருவாக்கப்படும் இக்குழு நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பணியாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. தேசிய திட்டக்குழு வேற, தேசிய வளர்ச்சி குழு வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய திட்டக்குழுனா 4வது ஐந்தாவது திட்டம். தேசிய வளர்ச்சி குழுனா வேற. திட்டக்குழுவிற்கு ஒப்புதல் தரும் அமைப்பு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுங்க. கொஸ்டின் எழுதிங்க. திட்டக்குழுவிற்கு ஒப்புதல் தரும் அமைப்பு தேசிய வளர்ச்சி குழு. யாருடைய தலைமை இருக்குன்னா அதுவும் பிரதமருங்க. பாருங்க பிளானிங் கமிஷனுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காரு. ஸோ அப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் யார் இருக்காரு? பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து பாக்குறாரு. ஆனா இந்த இடத்துல அனைத்து முதலமைச்சர்களும் உறுப்பினர்கள் ஆவார் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஸோ என் மாநிலத்துக்கு என்ன தேவையோ நான் வாங்கிக்கிறேன். நீங்க வந்து அதை என்ன பண்ணக்கூடாது? நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. எல்லா மாநிலங்கள் முதலமைச்சர்களும் என்ன பண்றாங்க? பார்ட்டிசிபேட் பண்ணி தேவையானதை வாங்குறாங்க. அதுதாங்க இங்க சொல்லிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க தேசிய வளர்ச்சி குழுவின் நோக்கங்கள் மற்றும் பணிகள்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன பண்றீங்கன்னா எழுதி கூட ஒட்டிக்குங்க. பாருங்க அமைப்பு 57வது கூட்டம் 27/12/2012 ஆண்டு நடைபெற்றது. முதல் கூட்டம் நவம்பர் 8 முதல் 9 52 நடைபெற்றிருக்கு. சரிங்களா? அமைப்பு தலைவர் மத்திய அமைச்சர் பிரதமர் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க. அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இருப்பாங்க. யூனியன் பிரதேச நிர்வாகிகள் இருப்பாங்க. திட்ட ஆணைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கூடுதல் அரசமைப்பு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாத்தீங்கன்னா
சட்டப்பூர்வம் கிடையாது, ஆர்டிகல்ஸ் எதுவும் கிடையாது. திட்ட ஆணையத்திற்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பு. பாருங்க, திட்ட ஆணையம் நீ ஒண்ணு போடுறீங்க, அதுக்கு நான் சரியா தப்பா ஆலோசனை கொடுக்குறேன், ஒப்புதல் தரும் அமைப்புன்னு போட்டுக்குங்கப்பா பக்கத்துல பிளஸ். ஒப்புதல் தரும் அமைப்பு அப்படின்றதையும் எழுதிக்கிங்க. சோ இதனுடைய நோக்கங்கள், திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தேசிய மூல வளங்களை திரட்டுதல், வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து முக்கிய மண்டலங்களிலும் மக்கள் பொருளாதார கொள்கையை ஊக்கப்படுத்துதல், நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான அளவில் துரித வளர்ச்சியை ஏற்படுத்துதல். துரித வளர்ச்சியை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. சோ பணிகள் என்ன பண்றீங்கன்னா ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா, இதெல்லாம் யாருடைய பணிகள்? திட்டக்குழுவின் பணிகளா, தேசிய வளர்ச்சியின் பணிகளா, நிதி ஆயோக்கின் பணிகளான்னு கேட்பாங்க. சோ அதனால இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அடுத்தது இவங்க என்ன பண்றாங்கன்னா, வறுமையை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமூக நீதியை உறுதிப்படுத்துதல்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க போதும். பட் பாருங்க, இந்த இடத்துல சமூக நீதியை உறுதிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு டாபிக் கொண்டு வராங்க. ஏன்னா அரசியலமைப்புல 38வது கிளாஸ் 2வது உறுப்பு 38 கிளாஸ் 2 ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா, அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாழும் மக்களின் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்களின் குழுக்கள் மற்றும் தனிநபரிடையும் தகுதி, வசதி, வாய்ப்புகளை ஆகியவற்றை நிலவும் ஏற்றத்தாழ்வுகளையும் நீக்குவதை நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 38 கிளாஸ் 2. இது ஃபுல்லாவே எழுதி படிச்சுதாங்க ஆகணும். ஏன்னா திட்டங்களை வகுப்போர் இப்பிரிவினை மனதில் கொள்ள வேண்டும். நீ ஒரு திட்டத்தை போடு, ஆனா யாரையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்களுக்கு அது பயன்படக்கூடியதா இருக்கணும், அவங்களுக்கு அது மூலமா லாபம் வரணும் அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். அடிப்படை உரிமைகள் குறித்து அரசியலமைப்பு பேசும், ஓகேங்க, அது ஜஸ்ட் இது ஆர்டிகல்ஸ் தான், படிச்சு வச்சுக்கோங்க. டிபிஎஸ்பியும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுத்திருக்காங்க, மற்றபடி வேற எதுவும் தேவையில்லைங்க. ஸோ திட்ட ஆணையம் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு முக்கிய பகுதின்னு பாத்தீங்கன்னா கிராம நகர்வு ஏற்றத்தாழ்வுங்க. கண்டிப்பா பாருங்க, நகரத்துல பொருளாதார வளர்ச்சி இருக்கும், தொழில்மயமாக்கல் இருக்கும், இதெல்லாமே நகரத்துல காணப்படுதா? ஆனா சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அதன் பாதிப்பு கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா கிராமத்துல பாருங்க, அங்க வாழும் மக்களுக்கும் நகரத்துல வாழும் மக்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இவ்வளவுதான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க, இவங்க கிட்ட ஏர்னிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ வறுமை பட்டியல்னு சொல்லிட்டு இருக்கு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்க. இந்தியா வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி என அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. சார் எங்க சார் இருக்கு, தேடிட்டு இருந்து சார் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா புக்லயும் இருக்கும், பட் ஆனா இந்த புக்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வைங்கப்பா. நெக்ஸ்ட், கலப்பு பொருளாதாரம். ஸோ கலப்பு பொருளாதாரம்னா ஒண்ணும் இல்லைங்க, தனியார் துறையும் இங்க எழுதிக்கிங்க, தனியார் துறையும் பிளஸ் பப்ளிக் செக்டார் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுறதுதான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பொருளாதாரம்? கலப்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நோட் பண்ணி பார்க்கலாம். 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தொழில் கொள்கை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்டது. கலப்பு பொருளாதாரம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்கப்பா. முதலாவது அந்த தொழில்களை அரசுடைமையாக்கணும், இரண்டாவது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிப்பாங்க, அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க. ஆனா தொழில் கொள்கையை 1991ல எல்பிஜி, இந்த எல்பிஜினா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் சொல்லிட்டு. அப்ப எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 1991ல ஜூலை மாதம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்ம ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இது பினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஸோ 8வது ஐந்தாண்டு திட்டம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு திட்டங்கள்லாம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஐந்தாண்டு திட்டங்களை தயவு செஞ்சு படிங்க. ஸோ உங்களுக்கு சார் கொஸ்டின் இருக்கா இல்லையாலாம் கேட்கக்கூடாதுங்க, கண்டிப்பா இருக்கு. 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் புதிய தொழில் கொள்கையானது வந்துச்சு, புரியுதுங்களா? புதிய தொழில் கொள்கை வந்தது 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான். ஏன்னா அந்த ஆண்டு திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க, இந்த 90, 91, 91, 92 இந்த காலகட்டங்கள் தான் எல்பிஜி வர ஆரம்பிக்குது. அப்புறம் 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1992 கொண்டு வரப்பட்டது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க 5 இயர் பிளான்ஸ் இந்த லெசன்லயே படிச்சிடணும். ஸோ 5 இயர் பிளான்ஸ் வந்து கொஸ்டின் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா இப்பவே என்ன பண்றீங்க, படிச்சு வச்சிருங்க. அடுத்தது, திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக் அப்படின்றது சொல்றாங்க. திட்டமிடல் அணுகுமுறையை இந்திய அரசு 2015ஆம் ஆண்டு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது.
அப்படின்னு என்ன சொல்றேன்னா திட்ட ஆணையத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் சொல்லிட்டு சொல்லலாம், புதிய ஆணையம்னு சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது திட்டக்குழு. இதுக்கப்புறம் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நிதி ஆயோக் தான் பார்க்க போறோம். ஏன்னா அது கேன்சல் பண்ணிடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியான அரசு வந்த உடனே இது மொத்தமா என்ன இது கேன்சல் பண்ணிடுறாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் நடைமுறைப்படுத்துதலில் மாநில அரசுகள் சிறப்பான முறையில் பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மத்திய மாநில அரசுகள்லாம் வைக்கல. நான் திட்டம் வகுத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ற? சரி பண்ணிக்கோ. அதே மாதிரி பாருங்க, கூட்டுறவு கூட்டாட்சியை அமைப்பை உருவாக்குவது நோக்கமாக கொண்டிருக்கணும். கூட்டுறவு கூட்டாட்சியை அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா அனைத்து பிரிவினரும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்கள் வழங்காமல் போதிய ஆதாரங்கள் அளிக்காமல் இந்த மாநில அரசுகள் திட்டமிடலில் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என கூறுவது பலனளிக்காது. அப்படின்னா என்ன பண்ணோம்? ஸ்டேட் கிட்ட அதிகமான பவரை நீ கொடுத்துருங்க, வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம், பவர்லாம் நீங்க வச்சுக்காதீங்க அப்படின்றது நிதி ஆயோக் சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தாங்க. அடுத்து பாருங்க, சந்தை அடிப்படையிலான பொருளாதாரத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் முதலாளித்துவ பொருளாதாரம் சொன்ன பார்த்தீங்கன்னா அது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்போ நிதி ஆயோகுடைய இலக்குகள் இருக்கு. ஸோ என்ன பண்றீங்கன்னா ஒரு ரீட் அவுட், கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துதல் அரசுகளின் தீவிர ஈடுபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல். அடுத்தது நல்ல ஆளுகை வழங்குவதற்கான ஆய்வுக்கணின் மிக சிறந்த வள மையம். ஸோ நான் இதை ஏன் டிக் பண்றேன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணா இலக்குகள்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதெல்லாமே பண்ணணுங்க. ஸோ இவங்களுடைய இலக்கு இன்னொன்னு பாருங்க, 2030ஆம் ஆண்டுக்குள் வறுமையை மொத்தமா இந்தியாவில இருந்து விரட்டணும் அப்படின்றது இலக்கும் யாரு டிசைட் பண்றாங்கன்னா இவங்க தாங்க டிசைட் பண்றாங்க. நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பண்றாங்க. நோட் பண்ணுங்க. அடுத்தது சார் நிதி ஆயோகோட அமைப்பு எப்படி சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆஸ் யூஷுவல் தான். தலைவர் பிரதமர், ஒரு துறை தலைவர் நியமனம் செய்வார். துறைனா ஒரு துறையை சார்ந்த தலைவர் துணைத் தலைவர்னு சொல்லாங்க இதுல. அடுத்து 5 முழு நேர உறுப்பினர்கள். பாருங்க, நோட் பண்ணுங்க ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் பிரதமர், துணைத் தலைவர் ஒருத்தர். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா 5 முழு நேர உறுப்பினர்கள், 2 பகுதி நேர உறுப்பினர்கள் 2. அடுத்தது அனைத்து மாநில முதலமைச்சர்களும் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் துணைநிலை ஆளுநர்கள் கொண்ட ஆளுநர் குழுவை கொண்டிருக்கும். ஸோ ஆளுநர் குழுவும் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, மாநிலங்கள் அல்லது மண்டலங்களில் குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அதை விவாதிக்க மண்டல குழுக்களை அமைக்கிறாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி பண்றாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சரி பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நிபுணர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சிறப்பதிகாரிகள்லாம் அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறப்போ அவங்களுடைய பேச்சு கேட்கிறப்போ ஒரு விஷயத்த இப்படி செய்ய வேண்டிய விஷயத்த இவ்வளவு சீக்கிரத்துல செஞ்சு முடிச்சிடலாம், ஸ்பீடா முடிக்கலாங்க. இந்த ஸ்பீடுன்றது யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட இருக்கும். அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிங்க. ஸோ அலுவல் சாரா உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரவையில் இருந்து 4 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அமைப்புல இதை மட்டும் நோட் பண்ணுங்க, நான் சொன்னதை வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எக்ஸாம்ல இது ரிப்பீட்டடா வரக்கூடிய விஷயங்க. ஸோ பாருங்க, அடுத்தது திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டதன் காரணங்களை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இந்த இடத்துல ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட். 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கி அதன் பொருளாதார இலக்குகளை எட்டும் வகையில் ஆதாரங்களை திட்ட ஒதுக்கீடு செய்வதற்கு மாறாக மாறும் இந்தியாவுக்கு தேசிய நிறுவனம் என்ற புதிய அமைப்பை சிந்தனை குழுவாக வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நீ திட்டம்லாம் தீட்டின்னு உட்காந்து இருக்காத, நான் சரின்னு சொல்றேன், நான் ஒரு பிளான் சொல்றேன், ஓகே ஆச்சுன்னா என்ன பண்ணுங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. நீ உட்காந்து பிளான் போட்டு எல்லாம் எடுத்துன்னு தேவையில்ல அப்படின்றத ஒருமிக்கிறாங்க. ரெண்டாவது, நிதி ஆயோக் அமைப்பில் 28 மாநிலங்கள் 8 ஒன்றிய பிரதேசங்கள் தலைவர்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா முழு நேர நிர்வாகிகள் துணைத் தலைவர், ஸோ இது தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் பாருங்க, திட்டமிடல் தொடர்பான முக்கிய வேறுபாடு என்னவென்றில் நிதி ஆயோக்கில் திட்டமிடலில் பெரும் ஆர்வம் காட்டுமாறு மாநில அரசுகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாருங்க, திட்டமிடல்ல மத்திய அரசு தான் அதிகமா அதிகாரம் வச்சிருப்பாங்க. ஆனா நிதி ஆயோக்ல யார்கிட்ட அதிகாரம் அதிகமா இருக்கும்? நிதி ஆயோக் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாறாக ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, திட்ட ஆணையத்தின் பங்களிப்பு என்பது அந்த விகித திட்டங்கள் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உருவாக்குவது என்றாலும் அதன் தகுதி ஆலோசனை வழங்குவது என்ற அளவிலே இருந்து விடுகிறது. அப்ப பாருங்க, ஆலோசனை மட்டும்தான் வழங்குறாங்க. நிதி ஆயோக் மாநிலங்களின் தேவைக்கேற்ப ஆதாரங்களையும் ஒதுக்கீடு செய்யும் அதிகாரங்களையும் கொண்டது. பாருங்க, நீ இது இவ்வளவு வச்சுக்கோ சார், நான் வந்து இவ்வளவு நிதியை அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவன் ஆலோசனை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவான். 100 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். கொடுக்கறது யாருடைய கடமைனா சென்ட்ரல் கவர்மெண்டோட கடமை.
அதை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் எக்ஸாம்ல கொடுக்குறாங்க. திட்டமிடல் கொள்கை வகுப்பதில் மாநில அரசுகளுக்கு அரிய வாய்ப்பு அளிப்பதில்லை. சேம் பாயிண்ட் தான். ஆனா இது என்னாவது மாநிலங்கள் நேரடியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேற எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இங்க இந்திய அமைப்பு கொடுத்துருக்கும் பாருங்க. தலைவர், பிரதமர், துறை தலைவர், துணை தலைவர்ங்கிறது துறைனா துணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமரால் நியமிக்கப்படுபவர். தலைமை நிர்வாக அதிகாரி இருப்பார். பிரதமரால் நியமிக்கப்படுவர். முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், அலுவல் சார் உறுப்பினர்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2, 4 இம்பார்ட்டன்ட். ஆளுநர் குழு அமைக்கப்படும். அந்த எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த யூனியன் பிரதேசங்கள் முக்கிய. அப்புறம் மண்டல குழுக்கள். ஸோ எதனா பிரச்சனை ஏற்பச்சுன்னா மண்டல குழுக்கள் அமைக்கப்படும். குறிப்பிட்ட துறைகள் நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் என்ன பண்றீங்க, நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒன், நிதி ஆயோக்கின் நோக்கங்கள். சரி, உங்களுடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கூட்டுறவு கூட்டாட்சி அமைப்பாக செயல்படுதல். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிராம அளவுகளில் நம்பகமான திட்டங்களை உருவாக்கி வளர்ச்சியோடு ஒருங்கிணைத்தல். செகண்ட் பாயிண்ட். கிராம அளவு நம்பகமான திட்டங்கள்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் போடுங்க. 3வது, தேச பாதுகாப்பை இணைக்கப்படுவது மற்றும் உறுதி செய்வது. 4வது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் முறைகேடுகளை தடுப்பது. 5th one, பொருளாதார வளர்ச்சி அனைத்து பிரிவு மக்களையும் பயனடைகிறார்களா என்பதை கண்காணிப்பது. இந்த 5 பாயிண்ட்டுமே போடுங்க. அடுத்து 6வது, தொலைநோக்கு கொள்கைகளும் திட்டங்களும் உருவாக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். 7வது, ஸோ பாருங்க, கல்வி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ஆட்சி நிறுவனங்கள் போன்ற பங்காளர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய பங்கேற்பு ஊக்கப்படுத்துவது. ஸோ நீங்க வந்து இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 8th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேசிய சர்வதேச வல்லுநர்கள் கொண்ட சமுதாயத்தின் மூலமாகவும் அறிவும் ஊக்கமும் தொழில் முனைப்பும் கொண்ட ஆதரவு அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 8 பாயிண்ட்டுமே படிக்கும், வேற வழி கிடையாது. ஸோ இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நிறுவன அமைப்பின் வேறுபாடுகள் பாருங்க. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. பிரதமர் சேம்ங்க, திட்ட ஆணையத்துக்கும் நிதியக்கும். துணைத் தலைவர் பாருங்க, பிரதமரால் நியமிக்கப்படுவார். ஆனா இங்க அப்படி கிடையாது. துணைத் தலைவர் கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் நியமிக்கப்படுவார். எங்க, திட்ட ஆணையத்துல. இங்க பாருங்க, ஆளுநர் குழு முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள், இந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. தேசிய வளர்ச்சி குழு தான் இருக்கும் ஆளுநர் குழுவா. இவங்க தான் ஒப்புதலே தருவாங்க. உறுப்பினர்கள், பிரதமரால் நியமிக்கப்படும் இவர் தலைமை நிர்வாகி என்று அழைக்கப்படுகிறார். ஆனா இங்க அப்படி கிடையாது. செயலர்கள் அல்லது உறுப்பினர்கள் செயலர்கள் வழக்கமான செயல்முறைகளின் கீழ் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்தது, பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவையை பொறுத்து அவ்வப்போது பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்போ திட்ட ஆணையத்தின் பகுதி நேர உறுப்பினர்கள் நியமனம் செய்வதற்கான பகுதி வழங்கப்படவில்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படா என்ன வச்சுப்பாங்க, எல்லாம் விட்டுருவாங்க. அடுத்து, திட்ட ஆணையத்தை விட குறைவான எண்ணிக்கையில் முழு நேர உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கும். கரெக்ட் தான். ஸோ ஆனா இங்க பாருங்க, 8 முழு நேர உறுப்பினர்கள் இருந்தாங்க கடைசி திட்ட ஆணையத்துல. அப்ப இதனுடைய செலவை குறைச்சிட்டாங்க, மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா பாருங்க. அதுதான் இங்க ஃபேக்டா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ மற்றபடி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லைங்க. இது ஓகேங்க. ஸோ இவங்க என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்றத பாருங்க. 15 நிதி வந்ததால 7 ஆண்டு கண்ணோட்டம், நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்தின் அடல் திட்டம், டிஜிட்டல் இந்தியா, அடல் புத்தாக்க திட்டம் போன்றவை யாருடைய திட்ட காலத்துல வந்துச்சுன்னா இந்த நிதி ஆயோக் வந்த உடனே வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம வறுமை ஒழிப்பு, நகரமயமாக்கல், உடல் நலம், குடிநீர், பொது சுகாதாரம், கல்வி, வேலை உருவாக்கும், பாலின சமத்துவம், இளைஞர் மேம்பாடு எல்லாத்துலயுமே யார் கவனம் செலுத்துறாங்கன்னா இவங்க வந்து குறியீடுகள் எல்லாமே இந்தியா லெவல்ல, இந்த மொத்த குறியீடுகளுமே இந்தியா லெவல்ல யாரும் வெளியிடுறாங்கன்னா நிதி ஆயோக் தாங்க வெளியிடுறாங்க. யாருங்க, நிதி ஆயோக். இது மட்டும் சொன்னா போதுமானதுங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் நிலச்சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வினோபா பாவே, நமக்கு தெரியும் 1940ஆம் ஆண்டு என்ன ஆயிடுச்சுன்னா நிலச்சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இங்க ஆரம்பிச்சதுல இருந்து பிரிட்டிஷ் ஆளுநர் குத்தகை சட்டம் எக்கச்சக்கமான வந்துட்டு இருக்குங்க. பட் ஆனால் நமக்கு இங்க ஒரே ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் நீங்க படிச்சாலே வந்துடும். இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. சர்வோதய இயக்கம் கூட்டுறவு சங்கங்களை அமைத்து வலுப்படுத்தியது. 1950 சர்வோதய இயக்கம் பார்த்தீங்களா, அது நிலச்சீர்திருத்த அடிப்படையாக கொண்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்கள் மத்தியில் பூமிதான இயக்கமும் சர்வோதய இயக்கமும் வலுப்பெற 2 பேர் இருந்திருக்காங்க. ஜெகநாதன், கிருஷ்ணம்மாள் தம்பதியர் அரும்பாடுபட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. நிலம் சமமாக பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்பது சுதந்திர இந்தியாவின் கவனம் பெற்ற முதல் பிரச்சனையாக அமைந்தது. கண்டிப்பா நிலம் ஒருத்தர்கிட்டே இருந்துச்சு, அதை ஃபர்ஸ்ட் பிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. 1950-60களில் நில உச்சவரம்புக்கான சட்டங்கள் பல்வேறு மாநிலங்களில் இயற்றப்பட்டது. இத மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க, செயல்படுத்தினாங்க. அப்ப ஜெகநாதன், கிருஷ்ணம்மாள் என்றவங்க இவங்க தான்ப்பா நில உச்சவரம்பு சட்டத்துக்கு எதிராக இவங்க நிறைய போராட்டம் போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரீட் அவுட் பண்ணுங்க. அப்ப விடுதலைக்கு பிறகான நிலச்சீர்திருத்த சட்டங்கள் இருக்கு.
ஸோ அதனுடைய நோக்கங்கள் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. உங்களுக்கு வேளாண்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த லெசன்ல. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இடைத்தரகர் முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு கொண்டு வருதல் இதனுடைய நோக்கங்கள், குத்தகை விவசாயிகள், உழவர்கள், விவசாய தொழிலாளர்கள் பாதுகாப்பு, விவசாய சமுதாயங்களுக்கிடையே கூட்டுறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கேட்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இடைத்தரகர்கள் அப்படின்னா யார் சார்? உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வருமா? பாருங்க, விளைய வைக்கிறவன் ஒருத்தன், வாங்குறவன் ஒருத்தன், சென்டர்ல ஒருத்தன் இடைத்தரகரா இருப்பான். இவனுக்கு தான் லாபம் அதிகங்க. என்ன சார் சொல்றீங்க? பாருங்க, இவன் 1000 ரூபாய்க்கு விலை வைக்கிறானா, இவங்கிட்ட எவ்வளவுக்கு விற்பான்? திஸ் மீன் இவங்க இடைத்தரகர் கிட்ட எவ்வளவு விற்பானா, 1500 ரூபாய்க்கு விற்பானா. இவன் என்ன பண்ணுவானா, 3000 ரூபாய்க்கு இந்த பொருளை விற்பான். பாருங்க, உழைக்கிற இவனுக்கு வெறும் 1500 ரூபாய் தான் கிடைக்குது. இவன் ஜஸ்ட் கை மாத்துறான். எவ்வளவு கிடைக்குது? 1500 ரூபாய் கிடைக்குது. வாங்குறவன் 3000 ரூபாய். வாங்குறவன் அவங்ககிட்ட காசு இருக்கு, வாங்க போறான். ஆனா அந்த இடைத்தரகர்ன்றவன் அதிகமா லாபம் பெற்றானா, நீங்க இப்போ எல்லாத்துலயும் பார்க்கலாம். நல்ல பிசினஸ்ல இடைத்தரகரா இருக்கிறவங்களுக்கு அதிகமான பணம் போயிட்டே இருக்கும். ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிலச்சீர் சட்டங்கள்லயே இடைத்தரகர்களே ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். இடைத்தரகர்னா அப்ப யாரா இருந்திருப்பாங்க? ஜமீன்தார்கள், நிலப்பிரபுக்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல. அவங்கள என்ன வேலை? யாருன்னா விவசாயம் பண்ண போறான், எடுத்துட்டு வந்து தர போறாங்க. அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? அரசாங்கத்துக்கு கப்பம் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த சொல்றாங்கப்பா. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல இந்த நில உச்சவரம்பு சட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்கப்பா. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்றீங்களா? ஒன் செகண்ட். நில உடைமை மற்றும் பயன்பாட்டில் சமத்துவத்தை எட்டும் வகையில் நில உடைமைக்கு உச்சவரம்பு விகிதம், உச்சவரம்பு சட்டங்கள் அனைத்து மாநிலங்களும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உச்சவரம்பு அசாம், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் நில உச்சவரம்பு முறையே 50 ஏக்கர் வச்சிருக்கவங்க எல்லாருமே 22.7.5 ஏக்கரும் 25 ஏக்கர் என சீராக அமைத்தது. ஸோ 50 ஏக்கர் வச்சிருக்கலாம், 25 வச்சுக்கோங்க, இல்ல 22 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் சில இடங்கள்ல பிரச்சனை பெருசா வெடிச்சிச்சுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தஞ்சை பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் 1952. ஜஸ்ட் ரீட் பண்றீங்களா? இதெல்லாம் ரீட் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சா போதும். குத்தகை சட்டம்லாம் பார்த்துக்கலாம். கூட்டுறவு விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வருதுங்க. என்ன சார், இப்போ நம்ம ஊருங்களில் கூட்டுறவு சொசைட்டி இருக்கு பாருங்க, அதே மாதிரிதான் விவசாய முறை 1960களில் இறுதி வரை 1.88 லட்சம் உறுப்பினர்கள், 7294 கூட்டுறவு விவசாய சங்கங்கள் இயங்குதுன்னு சொல்றாங்க. பாருப்பா, இவ்வளோ 1960ல விவசாய சங்கங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்திருக்கு. அப்ப இந்திய கூட்டுறவு சட்டம் 1904ஆம் ஆண்டு போடப்பட்டது. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா தான் கூட்டுறவு வங்கிகள், நிலவள வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் என்ற 3 வழிகளில் கூட்டுறவு அமைப்புகள் இயங்க தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் கூறப்படுகிறது. இதை நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் தாங்க, வேற வழி கிடையாது. ஓகே, அடுத்தது ரெரா ஆக்ட்னு சொல்லுவாங்க, நிலச்சட்டம் சொல்லக்கூடியது. நோட் பண்ணிட்டே வாங்க. உட்கட்டமைப்பு உள்ளிட்ட அரசு தனியார் திட்டங்களுக்கு நிலம் தேவைப்படும் போது அந்நிலங்களை வைத்திருப்பவரிடம் கையாளப்படுவதற்கு மத்திய அரசு சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. நம்ம என்ன படிச்சிருப்போம்? சொத்துரிமை என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா? சொத்துரிமை என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? 300A சேர்த்துட்டாங்களா? ஒரு வேலை சொத்துரிமை என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எங்க போயிருக்கலாம்? சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாமா? ஸோ என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறேன், இப்போ ரோடு போட போறேன்னா இங்க பில்டிங் இருந்துச்சுன்னா அதை அகற்றிருப்பாங்க. நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. அப்போ டெவலப்மெண்ட்டுக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சொத்துரிமையிலிருந்து நீக்கி தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்கப்பா. அடுத்தது, நிலம் கையகப்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை, நியாயமான இழப்பீடு பெறும் உரிமை மற்றும் மறுகுடியிருப்பு சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015. அப்போ லெரா ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஸோ சார், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ரேட் கொடுப்பாங்க. இப்போ வெளியே கொடுத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து 5 லட்சம் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பா இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணாங்கப்பா. இந்த சட்டம் 5 வகைகளை உருவாக்கியது. பாதுகாப்பு, ஊரக உட்கட்டமைப்பு, எளிய மக்களுக்கு வீடு வசதி வழங்கும் திட்டங்கள், தொழிற்சாலை தொகுப்பு, அரசு தனியார் பங்கேற்புடன் உட்கட்டமைப்பு திட்டங்கள். இவங்க எல்லாமே அரசு நிலங்களில் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா மத்திய அரசு நிலங்கள்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ஸோ மற்ற எல்லாமே ஜஸ்ட் நீங்க ஒரு ரீட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ தேசிய நெடுஞ்சாலைகளா இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரயில்வே வந்தாலும் என்ன பண்ணணும், கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக், பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும். 2 பெரிய பிரச்சனை. இந்தியா விடுதலை பெறுது. இந்த இடத்துல மேற்கு பஞ்சாப், இந்த இடத்துல கிழக்கு பஞ்சாப், இந்த பகுதி ஃபுல்லாவே எனக்கு கோதுமையும் அரிசியும் நல்லா விளையக்கூடிய பகுதிகள். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சு. நம்ம சந்திச்ச முதல் 5 இடத்துல வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா? அப்ப இந்தியாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வேளாண் தொழில்கள் தான் மிகவும் அடர்த்தியாக செயல்படும் தொழிலாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க பசுமை புரட்சின்னு சொல்றாங்க.
ஏன்னா பசுமை புரட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்த பிறகுதான் மக்கள் அனைவருக்கும் ஒரு உணவுன்றது கிடைக்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 பேர் குடும்பத்தில் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் தான் வயிறார சாப்பிட முடியும். மீதி 3 பேர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பட்னியா இருப்பாங்க அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இதை மட்டும் படிங்க. இந்தியா விடுதலை அடைந்த தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப இந்திய வேளாண் துறையை வளர்ப்பது அவசியம் உணரப்பட்டது. ஸோ பாருங்க, விடுதலையை அடுத்து 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 2.5% அதிகரித்தது. உண்மையாவே அதிகரித்து ஆரம்பிச்சிச்சு. இதனால் பாரம்பரிய விவசாய முறை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா உணவு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா 1960களில் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப உணவு ஈடுகட்டுவதில் பற்றாக்குறையை ஏற்படுத்துவதை பசுமை புரட்சியை நீக்கியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அப்ப இந்தியாவில் பசுமை புரட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லா படிக்க போறோம். நாட்டில் முதல் 2 5 திட்டங்கள் அனுபவங்கள் காரணமாக வேளாண்மையில் நிலவும் தீவிரமான பற்றாக்குறை உணரப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். ஏன்னா தொழில் கொள்கை ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை, 2வது தொழில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேளாண்மைக்கும் தொழிலுக்கும் ஜெயிச்ச உடனே ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா அந்த 5 திட்டங்கள் பார்த்திருப்பீங்க. பாகிஸ்தான் போர், இந்த போர்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் பெரிய பிரச்சனையா வந்து முடிச்ச உடனே 1960களில் ஃபோர்ட் அறக்கட்டளை நோட் பண்ணுங்க. பரிந்துரை அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கை உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்தியாவின் உணவு நெருக்கடியும் அதை எதிர்கொள்ளும் வழிகளும் எனும் தலைப்பில் அளிக்கப்பட்ட பரிந்துரைகள் இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. சிறு சீர்திருத்தங்கள் மொத்தமா எடுத்துக்கலுங்க. சிறு சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்து ஏற்றுக்குச்சுங்க. அப்போ இது ஒரு கலப்பு திட்டம் சொல்லுவாங்க. சீர்திருத்தங்கள் ஒரு கலப்பு திட்டமாக வச்சிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறை உள்ள பாசன முறைகளுடன் புதிய பாசன வசதிகளை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மகசூலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா வீரிய விதைகளை அறிமுகம் செய்யறாங்க. பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்களை அறிமுகம் செய்யறாங்க. அதுதான் பசுமை புரட்சின்னு சொல்றாங்க. பசுமை புரட்சியை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யாருன்னா MS சுவாமிநாதன். அதனால இவருக்கு என்னன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என குறிப்பா சொல்றாங்கப்பா. அப்ப இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாரு? இவர் தான். கரெக்டா 1966 வாக்குல இந்தியாவில பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்படும். அப்ப 66ல யார் பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரா இருந்திருப்பார். அதனாலதான் இவருக்கு பசுமை புரட்சி உள்ள வந்திருக்கும். முதல் கட்டமாக 7 மாவட்டங்களுக்கு முன்மாதிரியாக இந்த பசுமை புரட்சி வந்து இருந்துச்சுங்க. ஸோ அந்த அடர்த்தியான பகுதி மேம்பாட்டு திட்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயரில் செயல்படுத்தப்பட்டது. ஆனா 1965ல 144 மாவட்டங்களுக்கு விரிவடை செஞ்சுச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம தொடக்கத்தில் 2 மில்லியன் ஹெக்டருக்கு மட்டும்தான் அந்த பசுமை புரட்சின்றது இருந்துச்சு. ஆனா போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா 70 மில்லியன் 7 கோடி நிலங்கள் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது மாபெரும் பசுமை புரட்சி ஆயிடுச்சு. இதன் விளைவாக மகசூல் 1 மடங்கு இல்லைங்க, 2 மடங்கு இல்லைங்க, 3 பாகமும் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நெல், கோதுமை, பாரம்பரிய பயிர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பயிர்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்டதுன்றாங்க. ஆனா ஒரு சின்ன டிராபேக். ஏன்னா இந்த கோதுமையை விளைவிக்கும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் வட மாநிலங்கள் நல்ல விளைவுகளை தந்தது. நிறைய கொடுத்தாங்க. ஆனா நெல் பயிரிடும் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் குறைவான வெற்றி பெற்றுச்சு. இவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிகமா பசுமை புரட்சி இன்னும் ஏத்துக்காம தவறிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை டிராபேக்கா இருக்குங்க. அப்பதான் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் என்றதை நோட் பண்ணுங்க. அடுத்தது வேளாண் உற்பத்தி தொடர் அதிகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. 1950களில் காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் வேளாண் உற்பத்தி 2லிருந்து 3 மடங்காக அதிகரித்தது. கிட்டத்தட்ட 1950களில் நிலவிய உணவு பற்றாக்குறை காரணமாக தானியங்களை PL 480 திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிலிருந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்தியா. அப்ப அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், காய்கறிகள் உற்பத்தியை அதிகரிப்பதன் காரணமாக இன்று நிலைமை மாறி இருக்கு அப்படின்றாங்க. இந்த இடத்துல PL 480 இது மட்டும் நோட் பண்ணுங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம பார்த்திருப்போம். வேளாண்மையில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கண்டிப்பா அதிகரிக்கும். பூச்சிக்கொல்லியிலிருந்து எல்லாமே கிடைக்குது. அறிவியல் சயின்ஸ் சென்டர் கிடைக்கும். வேளாண் தொழில்துறை சார்ந்து சந்தை அதிகரிக்கும். இதுவும் ரைட்டு தான். அடுத்தது மாநிலங்களிடையே பரிமாற்றம் மற்றும் சந்தை கரெக்ட். சிறு விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகளிடையே ஏற்றத்தாழ்வு குறையும் இருக்காங்க. வெகு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டடா இருக்குங்க. ஆனா பசுமை புரட்சியில என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்குமா? இந்தியாவில் நிலவிய பசுமை புரட்சியில பயங்கரமான டிராபேக்ஸ் இருக்குங்க. ஸோ என்னன்னா பகுதி சார்ந்த மகசூல் சார்ந்த பண்ணை முறை சார்ந்த வேறுபாடுகள் இருந்துச்சு. ஏழை பணக்கார விவசாயிகளிடம் காணப்பட்ட நீண்ட இடைவெளி. 3வது வேளாண் நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு தேவையான தொடக்க முதலீடு சிறு விவசாயிகளிடம் இல்லை. சிறு விவசாயிகிட்ட முதலீடு கிடையாது. ஆனா பெரு விவசாயிகிட்ட என்ன இருக்கு? முதலீடு இருக்கு. மகசூலை அதிகரிப்பதற்காக கேடு விளைவிக்கும் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துதல் பெரிய பிரச்சனை. புதிய தொழில்நுட்ப பயன்பாட்டை சமூகமயப்படுத்துவதிலும் அந்த முழு தயாரிப்பிலும் பின்னடைவு. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த இயலாத இதில் முடிவில்லா செயல்முறையாக நீண்டது. மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. பண்ண முடியல. ஆனா சாதனைகள் இருக்குங்களா? உணவு பற்றாக்குறை என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் நிக்கிடுச்சுங்க. மகசூல்
பயங்கரம். இதனால நீலம், மஞ்சள், வெண்மை புரட்சிகள் மூலமாக மீன் வளம், கோழி வளர்ப்பு, பண்ணை தொழில்கள் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரப்படுது. பணக்கார பயிர்களும் நறுமண பொருட்கள் உற்பத்தியும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் பண்ணையாளர்கள் என்ன பண்ண பணப்பயிர்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உருவானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. 1970லயும் 80லயும் இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட், வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். நோட் பண்ணுங்க. MS சுவாமிநாதன் என்னன்னா பசுமை புரட்சியின் தந்தை. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாங்க. ஏன்னா 1950 விவசாய உற்பத்தியில் மட்டுமல்லாமல் பால், தயிர், நெய் போன்ற குழந்தைகளுக்கு தேவையான பால் பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா தன்னிறைவு காண இயலவில்லை. என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா பால் பவுடர், வெண்ணெய், குழந்தைகளுக்கான பால் பொருட்களை அவ்வப்போது இந்தியா இறக்குமதி செய்து வந்தது. அப்போ என்ன பண்றாங்கன்னா வேளாண் துறையில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணும், பால் வளத்துறையிலும் அதிகமா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க போதும். 1970 தேசிய பால்வளம் மேம்பாட்டு வாரியம் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1950 ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் வர்கீஸ் குரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போ ஆனந்த் பால் நிறுவனம் என்றது எங்க நினைச்சா குஜராத்ல தொடங்கிச்சுங்க. குறைஞ்சது 200க்கும் குறைவானவர்கள் உறுப்பினர்களாக இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அதிகமாயிடுச்சு. ஆனா 1960ல ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் இந்தியாவிலே வளர்ச்சியடைந்த பால் கூட்டுறவு சங்கமாக உருவெடுத்தது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஆவின் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனா இங்க பாருங்க 1966ல அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நாடு தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்தார். பாருங்க, பசுமை புரட்சியும் அவர் தான் பண்ணாரு, வெண்மை புரட்சியும் யார் பண்ணிருக்காருன்னா அவர் தான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வர்கீஸ் குரியன், MS சுவாமிநாதன் இவங்க 2 பேருக்கும் ரிலேட்டபிளா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்றத நோட் பண்ணுங்க போதும். ஸோ வெண்மை புரட்சியின் முக்கிய இலக்குகள்: பால் உற்பத்தி அதிகரித்தல், கிராமப்புற பால் பண்ணைகளின் வருவாயை அதிகரித்தல், நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வழங்குதல், நாட்டில் அந்நிய செலாவணி இருப்புகள் சுமையாகுதல், தேசிய பால் தொகுப்பு உருவாக்குதல், நுண்ணோட்ட தேவைகளை சமாளித்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெண்மை புரட்சி எத்தனை கட்டங்களாக நடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 கட்டங்களாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் மட்டும் சொல்றேன் பாருங்க. வெண்மை புரட்சியின் மொத்த மதிப்பீடு எவ்வளவுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நியூமெரிக்கல்ல வச்சு கேட்டுறாங்க. அப்போ 116 கோடி வெண்மை புரட்சியின் மொத்த மதிப்பீடு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. நோட் பண்ணி வைங்க. ஸோ மற்றபடி எல்லாமே டேட்டாஸ் தாங்க. இந்த டேட்டாஸ்லாம் ஜஸ்ட் நான் எதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ண சொல்றேனோ அதெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா 1988ல இருந்து 89 பால் பண்ணைகளின் எண்ணிக்கை 173ஆக அதிகரித்தது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளவுக்கு 173ஆக அதிகரித்திருக்கிறது அப்படின்றதும் கொடுத்திருக்காங்கப்பா. ஸோ பாருங்க, இந்தியா கால்நடை வளர்ப்புகளின் மத்தியில் பசு, எருமை போன்ற மாடுகள் வளர்ப்பதிலும் அரிய ஆர்வம் ஏற்பட்டதால் நமது நாட்டில் 500 மில்லியன் அதாவது 50 கோடி பால் மாடுகள் உள்ளன. அப்போ உலகின் மிகப்பெரிய பால் மாடுகள் வளர்ப்பு நாடாக இந்தியா திகழ்கிறது. அக்செப்ட் பண்ணிப்பாங்க பாருங்க. ஸோ பால் மாடுகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது யாருன்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நோட் பண்ணுவீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறது நம்ம தொழில் கொள்கை, தொழில்மயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா விடுதலை என்றது பின்பு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் பயங்கரமா இருந்துச்சுங்க. ஸோ முதல் தொழில் கொள்கை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1948ல உருவாக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1956ல் என்ன பார்த்தீங்கன்னா 2வது தொழில் கொள்கையை கொண்டு வருவாங்க. அப்போ தொழில்மயமாதல் நடவடிக்கை 5 ஆண்டு திட்டங்களிலும் முக்கியத்துவம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது 5ஆம் திட்டம் என்ன பண்றாங்க அதுதான் சொல்றாங்க. அப்ப தொழில்மயமாக்கல் தொடர்பாக நமது அரசுகள் மேற்கொண்ட முன்முயற்சிகள் காரணமாக இன்று இந்தியா உலகின் 6வது பெரிய தொழில்துறை நாடாக உள்ளது. எத்தனாவது பெரிய தொழில்துறைன்னு கேட்பாங்கப்பா, நோட் பண்ணுங்க. 6வது பெரிய தொழில்துறை நாடாக வளர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ இது எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டடா கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வைங்க. அடுத்தது திட்டமிடல் செயல்பாடுன்னு இருக்காங்க. ஸோ பாருங்க, இத்தகைய தொழிற்சாலைகளின் உற்பத்தி 1950ல் 50% விழுக்காடாக இருந்துச்சு. ஆனா பாருங்க 90-91ல 79%, கிட்டத்தட்ட 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பாருங்க. எக்கச்சக்கமான தொழில் இருக்குதுங்க. எஃகு, இரும்பு, உரம், ரசாயனம், சிமெண்ட் மற்றும் ஃபெரஸ் அல்லாத உலோகங்கள் மேம்படுத்தி புதிய மூலதன பொருட்கள் தொடங்கப்பட்டு வளர்ச்சி அடைந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் இல்லாத விஷயமே இல்லை. இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர்னு இருக்கும் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள்னு சொல்லிட்டு அந்த லெசன் எல்லாம் பாக்குறப்போ இதுதான் முக்கிய காரணமாவே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ அப்ப பாருங்க தொழில் கொள்கையை ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாமா? ரெடியா? ஸோ அதாவது இது தொழில் கொள்கைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி இங்க பார்த்துட்டு வந்துடலாம். சார் விஸ்வேஸ்வர ஐயா இந்திய பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? செகண்ட் ஒன், இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.
உலக பால் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதியும் தேசிய பால் தினம் நவம்பர் 26ஆம் தேதியும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நவம்பர் 26 என்ன கிடைக்குதுன்னா நமக்கு தேசிய பால் தினம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இதான் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்ற அழைக்கக்கூடிய வர்கீஸ் குரியனால் இது வந்து பாத்தீங்கன்னா கூறப்படுகிறது அப்படின்றத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட், தொழில் கொள்கைகள். இந்தியாவின் தொழில் கொள்கை தீர்மானம் 1948 உருவாக்கப்பட்டது. நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. இது தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுறதுதான் கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு சொன்னோமா. இதனை தொடர்ந்துதான் என்ன ஆயிடுச்சுன்னா 1948 என்ன பண்றாங்கன்னா முதல் தொழில் கொள்கை கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் தொடர்ந்து இயங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அனைத்து முக்கிய தொழில்களும் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். எதுனா பாத்தீங்கன்னா ஆயுதங்கள், வெடிமருந்துகள், மின்னணு உற்பத்தி, ரயில்வே இது எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? ஓகே நான் வச்சுக்கிறேன். ஆனா நிலக்கரி, இரும்பு, ஸ்டீல், விமான உற்பத்தி, கப்பல் கட்டும் தொழில்கள் நான் கட்டுப்பாடு வச்சுக்கிறேன். இது எல்லாமே ஏகபோகமா யார்கிட்ட இருக்க போகுது? இது எல்லாமே என்கிட்ட இருக்க போகுது. இதெல்லாம் ஜஸ்ட் கட்டுப்பாடு. மீதம் உள்ளது எல்லாமே நீ வச்சுக்கப்பா. மீதி இருக்கிறதுல நீ வச்சுக்க. சண்டைக்கெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னுறாங்க. பாருங்களேன் கடைசி என்ன நடக்கும்ட்டு. அப்படியே கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க ஃபர்ஸ்ட்ல ஏகபோகமா நான் தான் வச்சுப்பேன். ரயில்வே, மின்னாற்றல், ஆயுதங்கள் எல்லாமே யார் உற்பத்தி பண்றது? நான் தான் பண்ண போறேன். கொஞ்சமா நிலக்கரி, இரும்பு, ஸ்டீல் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சில கட்டுப்பாடோட நீ வச்சுக்கோ. மீதமுள்ளது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் தொழில்துறையில. ஆனா 2வது தொழில்துறையில ஈஸியா எடுத்துட்டு பாருங்க. 1956 ஏப்ரல்ல நிறைவேற்றப்படுது. இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அரசும் தனியாரும் இணைந்து நிர்வகிக்கும் நிறுவனங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசும் தனியாரும், சரிங்களா? 2வது ஒதுக்கப்பட்ட தொழில்கள் தொடங்குவதற்கு தனியாரை ஊக்கப்படுத்தும் வகையில் போக்குவரத்து, மின்சாரம் உள்ளிட்ட இதர சேவைகள் அரசால் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது சிறு மற்றும் குறு தொழில்கள் அரசால் ஊக்கப்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்கப்பா. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிறு குறு தொழில்களும் என்ன பண்ணுச்சுன்னா அரசால் ஊக்கப்படுத்தப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தொழில் கொள்கை 1980ங்க. சோ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலைல 1980 பாருங்க. முதல் தொழில் கொள்கை 1948, 1956 நீங்க இருக்கிறத மட்டும் நம்ம நோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது. இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் அணுமின் நிலையங்கள் அமைத்து தொழில் வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. கரெக்ட் தானே? அடுத்து ஒரு பொருளாதார கூட்டாட்சியை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருந்தது. செகண்ட் பாயிண்ட், அந்த லைசன்ஸ் ராஜ்யம் எனப்படும் உரிமை முறையிலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதாக நோக்கம். இந்த லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் என்ன பண்றேன்? நீக்கிடுறேன். நீ பெரிய தொழில் கொண்டு வரியா? நீ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா MRTPன்னு சொல்லுவாங்க. ஏகபோக தாராளவாத கொள்கையால் ஏகபோக கட்டுப்பாட்டு சட்டம் எக்கச்சக்கமான சைன் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்றேன்? நான் ரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இந்த இருக்காங்க பாத்தீங்களா தனியார் துறை வந்து உரிமம் வழங்கும் இதுல விலக்கு அளிக்கப்பட்டு கொஞ்சம் இப்ப இவ்வளவு தூரம் இருந்தவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆனா ஃபுல்லா வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா இப்பதாங்க புதிய பொருளாதார கொள்கை LPG கொண்டு வரப்படுது. யாராலும் பாத்தீங்கன்னா நரசிம்ம ராவ் அங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. ஸோ ஆல்ரெடி தான் நிதியமைச்சர் மன்மோகன் சிங்ன்றத பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட். இந்த புதிய சட்டத்தின்படி கட்டாய உரிமம் பெற வேண்டிய தொழில்கள் பட்டியல் 18 தொழில்கள் மட்டுமே இருந்தது. இவற்றில் பாருங்க அப்ப எக்ஸாம்ல கேட்பாங்க LPG வந்த பிறகு எத்தனை தொழில்கள் இருந்துச்சுன்னா 18 மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் பாருங்க பாதுகாப்பு, உடல்நலம், சுற்றுச்சூழல் போன்றவை தொழில்கள் மட்டுமே உரிமம் பெறும் தொழில்களின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இதெல்லாமே இம்பார்ட்டன்டா அதனால என்ன பண்றோம்? நீ உரிமை வாங்கணும். ஆனா இந்த பட்டியலில் இருந்த 1903 தொழில்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விடுவிச்சிட்டாங்க 93. நீங்க யாருமே ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப பாருங்க நீங்க என்ன பார்க்கலாம் மெடிசன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பர்மிஷன் வாங்கிக்கணும் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொல்றாங்கப்பா. அடுத்தது போட்டி சட்டம், வர்த்தக நடவடிக்கைகள் ஏகபோக தடுப்பு சட்டம் MRTP ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1969 நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக போட்டி சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. சோ பாருங்க மீண்டும் திருத்தப்பட்ட ஆண்டுகள் கேட்பாங்கப்பா. 2007, 2009 திருத்தப்பட்டது. 2007, 2009 போட்டி சட்டங்கள் திருத்தப்பட்டது அப்படின்றத இங்க சொல்றாங்க. எக்ஸாம் ரிலேட்டடா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதுமானதுங்க. ஸோ எக்ஸாம்க்கு என்ன தேவையோ எக்கனாமிக்ஸ்ல நீங்க ரொம்ப எலாபரேட்டாலாம் போக தேவையில்லைங்க. இந்த லெசனை ஜஸ்ட் 2 டைம்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்க கையில எவ்வளவு மார்க் இருக்குன்னா 4 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. என்ன சொல்றீங்க? 4 கொஸ்டின்ஸ் டைரக்டா இந்த லெசன்ஸ்ல வரும், இல்ல இன்டைரக்டா வரும். அது எப்படி வரும்ன்றத நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டேன். 1 டைம் புக் ரீட், 2 டைம்ஸ் வீடியோ பாருங்க. உங்களுக்கே அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.